பேசல கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாகும் பார்ப்போம். நாகும் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர்களை ஆக்கினைகள் இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஆக்கினை இல்லாமல் செய்ய மாட்டார், தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாக இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். வாகானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் உச்சக்கரவும் அதை குடியிருக்கிற அனைவரோடும் ஈடுபட்டு போகும். அவருடைய கோபத்துக்கு முன்னிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்தில் தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல வைக்கப்படுகிறது. அவராலே கண்மலை சேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆண்டவர் பற்றி கூட சொல்லப்பட்டிருக்குதுன்னு. நீடிய சாந்தமும் வல்லமையும் நம்ம படித்தோம் இல்லையா? 1ஆம் அதிகாரம் நாகம் 1, 2, 3 படித்தோம். ஏன்னா தப்பிக்க வழி சுழற்காட்டில் பெருங்காட்டிலும் அவருடைய பாதை இருக்குதான். மேகங்களுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிற தூளாக இருக்குதான். பார்த்தீங்களா? எவ்வளோ சமுத்திரத்தை அகற்றி வச்சு போக்க பண்ணுறாராம். பர்வதங்கள் குடியிருக்க அவரோட கோபத்துக்கு முன்னிற்பவன் யார்? நம்மளால் நிற்க முடியுமா? உக்கிர கோபத்தில் தரித்திருப்பவன் யார்? அக்கினி எது போல நான் இறைக்கப்படுகிறது. அவரால் கண்மறை பேர்க்கப்படுகிறது. ஆனாலும் அவர் யார்? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நமக்கு இக்கட்டு கஷ்டம் வரும்போது நமக்கு என்னது? அவரே அரணான கோட்டை. நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்ம அவரை நம்புறோமா, நம்மளையா விசுவாசிக்கிறேன் என்ன செய்யற முன்னமே அவருக்கு தெரியும். நம்மளை குறித்து தாயின் கர்ப்பத்திலே அறிந்து கொண்ட ஆண்டவர் அவருக்கு எல்லாமே தெரியும். அவரால் எல்லாமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.